மான்சி வித்யா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. என்ன சுவாரஸ்யமான பதிவு? நம்ம பூஜை அறை அமைப்பு அப்படிங்கிற பதிவில் ஒரு சில பொருட்களை பற்றி பேசியிருந்தோம். அதில் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள் நான் உங்களுக்கு சொன்னது அந்த விஷ் மெஷின். அதாவது ஈர்ப்பு விதின்னு சொல்கிறோம், லா ஆஃப் அட்ராக்ஷன். அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி நம்ம பேசும் பொழுது முக்கியமாக இந்த விஷ் மெஷினை தான் நம்ம சொல்கிறோம். இது நான் இந்த பைரா வாஸ்து அப்படிங்கிற ஒரு சாஸ்திரத்தில் சொல்லப்படுற ஒரு முக்கியமான ஒரு பொருள். அதாவது நம்மளுடைய கோரிக்கைகள், ஆசைகள், டிசையர்ஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்தது நம்ம என்ன செய்யணும், நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம ப்ரையாரிட்டி பண்ணுவோம் இல்லைங்களா? முதல்ல இது நடக்கணும், ஒரு வீட்டில் ஒரு குழந்தைக்கு கல்யாணம் நடக்கணும், இல்லை ஒரு படிப்பு சம்பந்தமாக அவருக்கு ஒரு சீட்டு வாங்கணும், காலேஜில் சேர்க்கணும், ஸ்கூலில் சேர்க்கணும், அதே மாதிரி ஒரு வீடு கட்டணும், ஒரு கார் வாங்கணும், இப்படி நிறைய இதைகளெல்லாம் என்ன சொல்லுவோம், நம்மளுடைய ஆசைகள், டிசையர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா என்னுடைய பிஸ்னஸ் இந்த லெவலில் இருக்கணும், அதுக்கு முன்னாடி படிப்படியாக நான் இந்த மாதிரி உயரத்துக்கு வரணும், இந்த லெவல் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு சேனலைஸ் பண்ணி வச்சுருப்போம், ஒரு பிளானிங்கில் இருப்போம். இந்த பிளானிங் எல்லாம் நடக்கணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நம்ம செய்ய வேண்டியது நம்மளுடைய முயற்சி, அதிகப்படியான முயற்சி கொடுக்கணும், வேலை செய்யணும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வேலை செய்யும் பொழுது அதுக்கு நம்ம இப்போ எப்படி ஒரு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா சப்ளிமெண்ட் ஃபுட் எடுக்கிறோமோ, நல்லா தேகம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நல்லா பாலை குடி, தயிரை சாப்பிடு, வெண்ணெய் சாப்பிடு, இந்த மாதிரியான கோதுமையில் சாப்பிடுங்க, இந்த மாதிரியான லேகியங்கள் சாப்பிடுங்கள்லாம் சொல்கிறோமோ, அதே மாதிரி நம்மளுடைய ஆசைகள், குறிக்கோள்கள் நிறைவேறும் அப்படின்னா அதுக்கு சில சப்ளிமெண்ட்ஸ் தேவை, அதுக்கு சில எனர்ஜி மெஷின்ஸ் தேவை. அது நம்ம மனம் சார்ந்த விஷயமாக இருக்கிறதுனால நம்ம கோரிக்கைகள், ஆசைகள், குறிக்கோள்கள் எல்லாம் நிறைவேறதுக்கு நம்மளுடைய மனம் அதுக்கு வேலை செய்யணும். நேர்மறையான சிந்தனையோட ஒரே நேர்கோட்டில் நம்ம மனம் போகணும். அதாவது எண்ணம், சொல், செயல். முதல்ல எண்ணத்தில் வரணும், சொல்லாக அது மாறணும், அப்புறம் அது செயலாக்கம் வருது. இதுதான் அதனுடைய டெஃபினிஷன். அது போக வேண்டிய ஒரு வழி. குறிக்கோள்கள் நிறைவேறணும்னா இதுதான் வழி, வேற ஒன்றுமே கிடையாதுங்க. அதுக்கு சில சப்ளிமெண்ட்ஸ், அதாவது இதுக்கு நம்ம வலு சேர்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நம்ம பண்ணும் பொழுது வேகமாக அந்த குறிக்கோளை நோக்கி நம்மளால ஜெயிக்க முடியுது, சக்சஸ் காட்ட முடியுது. சீக்கிரமாக எந்த பீரியடுக்குள்ளேயும் நம்ம அதை செய்ய முடியும், செய்தும் வந்துட்டு இருக்கும். நம்முடைய ஒர்க் ஷாப்ஸ் ஆகட்டும், நிறைய ஒர்க் ஷாப்ஸ் நம்ம எடுக்கிறோம். மணி ஒர்க் ஷாப்ஸ் இருக்குது, சக்கர தியான் ஒர்க் ஷாப்ஸ் இருக்குது, மோட்டிவேஷனல் கிளாஸஸ் எடுக்கிறோம். இந்த மாதிரியான செஷன்ஸ் எல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கறது இதுதான், மனதை நெறிப்படுத்துவதற்கு. அதுக்கு சில பூஜை புனஸ்காரங்கள் இதெல்லாம் நம்ம ஒரு ஆன்மீக வடிவில் ஆகட்டும், அதாவது மெய்ஞானம் அதை சார்ந்தும் நம்ம இருக்கணும், அந்த வளர்ச்சி இருக்கணும், நம்ம மனமும் வளர்ச்சி பெறணும். மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு, அதாவது இன்னும் இருக்கக்கூடிய இல்லறத்துலையும் நம்ம வளர்ந்து வரணும் இல்லைங்களா? அதுக்கான ஒரு கியூர் தான் இந்த விஷ் மிஷின். இதை எப்படி உபயோகப்படுத்துறது அப்படின்னு ஷார்ட்டாக அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு விரிவாக இதை நாம் பார்க்கலாம். இந்த மாதிரி இதுதான் அந்த விஷ் மிஷின், நான் சொல்லக்கூடிய இந்த பிரமிட் வடிவில் இருக்கக்கூடிய விஷ் மிஷின். இந்த மாதிரியான பொருட்கள் நான் சொல்கிறேன், எங்களுடைய பதிவில் வரக்கூடிய அத்தனை பொருட்களுமே நம்ம மான்சி ஏஜென்சியில் அவைலபிள். அது வேணும் அப்படிங்கிறவங்க இப்போ இந்த வீடியோவில் கீழே ஸ்க்ராலில் போயிட்டுருக்கிற நம்பருக்கு கூப்பிட்டு நீங்கள் இதை தெளிவாக வாங்கி என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்கள் இதை வாங்கிக்கலாம். இப்போது இந்த பிரமிடை நம்ம இந்த விஷ் மெஷினை எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு சொல்கிறேன். முதல்ல இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். எப்போவுமே பிரமிட் அப்படிங்கும் பொழுது இதனுடைய ஈர்ப்பு ஆற்றல் நல்லாயிருக்கும். கேரளா மாநிலத்தில் பார்த்திங்கன்னா வீடுகள் எல்லாமே பிரமிட் ஷேப்பில் தான் இருக்கும். ஆலயங்கள் முதற்கொண்டு அவங்க பிரமிட் வடிவில் தான் கட்டியிருப்பாங்க. இப்போது முதல்ல இந்த பிரமிடோட முக்கியத்துவம் என்ன, இது எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது மேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரமிடுகள் இருக்குது, சின்ன சின்ன பிரமிடுகள் இதில் போட்டிருக்காங்க. இது எல்லாமே கோல்டு பிளேட்டட். இது ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன பிரமிடும் அந்த ஈர்ப்பு சக்தியை கொண்டது. இந்த கார்னர்ஸ்லேயும் நல்ல பிரமிட் நிறைய இருக்குங்க. இந்த பிரமிட்ஸ் ஈர்த்து இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை உள்ளே திறந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காப்பர் டூம் இருக்கும்.
இந்த காப்பர் டூம் எப்பவுமே வந்து அந்த காப்பர் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த செம்புக்கு வந்து ஈர்ப்பு சக்தி உண்டு. எல்லா கோயில்களிலும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்தாபனம் செய்யும் பொழுது கலச ஸ்தாபனம் செய்வாங்க கோபுரத்தில். அப்போ அங்கே வந்து செம்பு தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா அதுக்கு அந்த எல்லா அப்சர்வ் பண்ணக்கூடிய காஸ்மிக் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த தன்மை இருக்குது. உள்ளே ஈர்த்து கர்ப்பகிரகத்திற்கு உள்ளே அந்த சக்தி அனுப்பக்கூடிய தன்மை இருக்குங்கிறதுனால தான் காப்பரை வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க. கோயில்கள்லேயும் சரி டூம்ஸ்லேயும் சரி காப்பர் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம மேலே வந்து இந்த மூடி இருந்துச்சு, இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பிரமிட் ஷேப்ஸ் நிறைய இருக்கும். இந்த பிரமிட் ஷேப்பின் வழியாக அந்த காஸ்மிக் எனர்ஜி ஆனது, அந்த சக்தியானது இதுக்குள்ளே ஈர்த்து உள்ளே இருக்கக்கூடிய இந்த டூம், இது வந்து உங்களுக்கு காப்பர் செம்பு டூமுக்குள்ளே நுழைந்து உள்ள சிப்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு 9 சிப்ஸ் இருக்கும், சிப்பு வச்சுருப்பாங்க. இந்த சிப்புகளின் வழியாக ஆற்றலை தருகிறது. எதுக்கு ஆற்றலை தருது? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பத்மம் இருக்கும், பத்ம கோலம். நம்ம வந்து பத்மத்தை எதுக்கு சொல்கிறோம்? நல்ல பண வரவிற்கான தன ஆகர்ஷண ஒரு ஜாமெட்ரிக்கல் ஷேப்பாக பத்மம், தாமரை மலரை சொல்கிறோம். அது மாதிரி உள்ள ஒரு ஷேப் கொடுத்துருக்காங்க. இந்த ஷேப்பும் வந்து நல்ல ஒரு அப்சார்ப்ஷன் பவர், ஈர்ப்பு சக்தியை உடையது, ப்ராஸ்பெரிட்டியை அதாவது சக்தியை, பாசிட்டிவிட்டியை கொடுக்கக்கூடியது இந்த அந்த பத்மம் அண்ட் இந்த 9 சிப்ஸ். இப்போது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பிரமிடுக்கும் இந்த உள்ளே இருக்கக்கூடியதுக்கும் ஒரு கேப் இருக்கும். இந்த டூம் வச்சுருக்கேன், இதுக்குள்ளேயும் ஒரு கேப் இருக்கும். இந்த கேப் வந்து அந்த இழுக்கக்கூடிய அந்த சக்தியை உள்ள அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னால பரவ செய்து நம்ம உள்ள என்ன சங்கல்பம் பண்ணுறோமோ அதையை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி தரக்கூடிய, எளிதாக செயலாக்கம் பெற்று தரக்கூடிய ஒரு வடிவமாக செய்யுது. இப்போது இந்த நிறைய கேள்விப்பட்டிருப்போம், ஒரு பிரமிட், நார்மல் பிரமிட் ஷேப்பில் அந்த பிரமிடை வாங்கி அதுக்கு கீழே வந்து பூ வைக்கிறது, பிளேட்ஸ் வைக்கிறது, அதாவது ஷேவிங் ரேசர்ஸ் வைக்கிறது, அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு வரும் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போ ஏன் இந்த ஒரு பிரமிடுக்குள்ளேயும் நம்ம வைக்கக்கூடாதா அப்படிங்கும் பொழுது அதனுடைய ஆற்றல் வந்து சிறிது காலம்தான் இருக்கும். ஆனால் இதனுடைய ஆற்றல் வந்து ரொம்ப பெருசு. நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுக்குள்ளே இந்த காப்பர் இருக்கிறதுனால இது மேனிஃபெஸ்டேஷன், அதாவது செயலாக்கம் பெறக்கூடிய தன்மை இதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு கோல்டு பிளேட்டட் தகடு இருக்கும். இதுவுமே வந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய நம்ம அந்த சங்கல்பம் செய்து வைக்கக்கூடிய அந்த கோல் ஆர் டிசையர், அந்த ஆசையை வந்து சீக்கிரமாக செயலாக்கம் தரக்கூடிய ஒரு தன்மை உடையது. இப்போது இதில் நம்ம என்ன பண்ணணும் அடுத்தது? இப்போ இதனுடைய டிசைன் பற்றி நம்ம பார்த்தோம். என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து இந்த டூமை வந்து நம்ம கழட்டிக்கலாம். கழட்டி எடுத்திங்கன்னா இந்த சிப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சிப்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் சின்னதாக 7 சென்டிமீட்டருக்கு 7 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு பேப்பர் கட் பண்ணி இதில் சிவப்பு இங்கில், ரெட் இங்கில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஆசைகளை எழுதணும். முக்கியமாக என்ன நிறைவேறணும் உங்களுக்கு, அந்த ஆசையை நீங்கள் எழுதணும். எப்படி எழுதணும் அப்படின்னா, ஏற்கனவே அது நிறைவேறிவிட்ட மாதிரி எழுதணும். எழுதி கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு அதனுடைய எமோஷன், அதனால் உங்களுக்கு என்ன ஏற்பட்டது அப்படிங்கிறதையும் இதில் எழுதிக்கணும். இப்போ இதை எழுதி மடித்து இந்த மாதிரி இந்த சிப்ஸுக்குள்ளே வச்சிடணும். சிப்ஸுக்கு நான் வந்து எல்லோ பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லோ பேப்பர் யூஸ் பண்ணி ரெட் பெனில் எழுதணும். அப்படி உங்களுக்கு எல்லோ பேப்பர் கிடைக்கல அப்படின்னா ஒயிட்லேயும் எழுதலாம். ஒயிட் பேப்பரில் ரெட் பெனில் எழுதுங்க. சிவப்பு மை, சிவப்பு நிறத்தில் பென் யூஸ் பண்ணி எழுதுங்க. வச்சு இந்த டூம் வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கணும். இதில் லாக் இருக்கும், வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு அது மேலே இந்த பிரமிடை க்ளோஸ் பண்ணிடுங்க. இதை க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதில் நான் என்ன சொன்னேன், ஏற்கனவே நடந்து முடிந்த மாதிரி உங்களுக்கு அந்த சக்ஸஸ் வந்த மாதிரியான அந்த வாசகங்களை எழுதணும். பாசிட்டிவாக நேர்மறையான வாசகங்கள். இப்போ வந்து எனக்கு ஒரு கார் வேணும், அது வாங்கணும். அப்போ நான் என்ன எழுதுவேன், எனக்கு வந்து கார் வேணும் அப்படின்னு நம்ம எல்லாமே வந்து சாதாரணமாக இப்படி தான் எழுதுவோம். ஒரு வாசம் எனக்கு ஒரு கார் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இந்த விஷ் மிஷினில் நம்ம எழுதும்போது எப்படி எழுதணும் அப்படின்னா, ஏற்கனவே அது நடந்து முடிந்து நமக்கு அது கிடைச்ச மாதிரி எழுதணும். நான் இந்த தேதியிலே, அதாவது இன்றைக்கு உள்ள தேதியிலே இந்த மேக்கில் உங்களுக்கு என்ன பிராண்டில் வந்து அந்த கார் வாங்கணும்
அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இப்போ வந்து நீங்கள் ஒரு ஹோண்டாய் கார் ஒன்று வாங்கணும், ஹோண்டா கார் வாங்கணும் அப்படின்னா, நான் அந்த ஹோண்டா கார் இந்த கலரில் வாங்கினேன், நன்றி இறைவா அப்படின்னு அந்த கிராட்டிடியூடை மறக்காமல் நீங்கள் எழுதணும். நன்றி சொல்லணும் கடவுளுக்கு எப்போவுமே. ஏன்னா அவர் நமக்கு அதுக்கு தானே கொடுக்குறாரு. அந்த கொடுத்ததுக்காக நன்றி சொல்லணும். வித் கிராட்டிடியூட், நன்றியுடன், என்னை இந்த கலரில் காரை வாங்கி என்னை மகிழ்வித்ததற்கு நன்றி அப்படின்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா, எனக்கு இந்த கார் அமைத்து கொடுத்ததற்கு நன்றி இறைவா எழுதிட்டு, இதனால் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படிங்கிறத மறக்காமல் எழுதணும். ஏன்னா ஒரு பக்கம் வந்து நம்மளுடைய டிசையர், இன்னொரு பக்கம் வந்து அந்த எமோஷன், அதனால நமக்கு வந்த அந்த ஃபீல், அந்த உணர்வு, அதனால எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறதுங்க, மகிழ்ச்சியாக ஆனந்தத்தோடு இருந்தேன், நான் ரொம்ப உற்சாகமாக இருக்கேன், இப்படி இதெல்லாம் வந்து எமோஷன்ஸ். அந்த எமோஷனையும் சேர்த்து நீங்கள் எழுதணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் வந்து நேர்மறையான வாசகங்கள் தான் இருக்கணும். குறிப்பிட்ட தேதி முடியும் அப்படின்னா அதை எழுதுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி, என்னை இந்த காரை வாங்குவதற்கு வழிவகுத்து கொடுத்த இறைவனுக்கு நன்றி, உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி இருக்கணும் வாசகங்கள். அதே மாதிரி, இதனால் என்னுடைய மனம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது, இல்லைன்னா நான் ஆனந்தத்தோடு இருக்கிறேன், இப்படி எழுதணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எழுதி உள்ளே வச்சுட்டு இது என்ன பண்ணணும், சும்மா வச்சா போதுமா அப்படின்னா, இந்த இடது கையை வந்து கீழே வச்சுக்கணும், வலது கை மேலே வைக்கணும். மேலே வச்சு எந்த திசையை பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து சொன்னது வந்து உதாரணத்துக்கு வந்து கார் அப்படிங்கிறது வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக் திங், அதாவது நம்ம சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள், ஒரு சின்னதாக ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். அந்த பொருளை வாங்குவதற்காக திசை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வடக்கு. இந்த மாதிரியான மெட்டீரியலிஸ்டிக் திங், இங்கே பிஸ்னஸில் பணவரவு பெறணும், நல்ல சக்ஸஸ் பெறணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இதெல்லாம் வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது வந்து வடக்கு திசை. வடக்கு திசையை நோக்கி உட்காந்து கீழே இடது கை, மேலே வந்து வலது கை வச்சிடணும். நல்ல நாற்காலியை நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க, இல்லை எங்கே வேணால் நீங்கள் உட்காந்துக்கலாம். வடக்கு நோக்கி உட்காந்துக்கிட்டு உள்ள என்ன எழுதி வச்சுருந்தீங்களோ அதே மனதுக்குள்ளே ஒரு 7 முறை, 7லிருந்து 21 முறை வரைக்கும் மனசில் தியானம் பண்ணணும். வாய் விட்டு சொல்லலாம், மனசுக்குள்ளேயே அதை நினச்சி நன்றி இறைவா அப்படிங்கிற அந்த கிராட்டிடியூட் மறக்கவே கூடாது. நன்றி சொல்ல மறக்கவே கூடாது எப்போவுமே. அப்படி சொல்லிவிட்டு இதை வந்து உங்களுக்கு பிடித்தமான ஒரு இடத்துல வைக்கலாம். நான் வந்து எப்போவுமே பூஜை அறையில் வைப்பேன். ஏன்னா அங்கே வைப்ரேஷன்ஸ் ஜாஸ்தி, இன்னுமே அதுக்கு அந்த நல்ல ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். இதனால் என்ன நடக்குது, இந்த ஈர்ப்பு சக்தி என்ன பண்ணுது அப்படின்னா, யூனிவர்ஸில் நமக்கு ஒரு இடம் இருக்கும், பிரம்மாண்டத்தில் பிரபஞ்சத்தில் நமக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க, நம்மளுடைய ஆசைகளை நிரம்பக்கூடிய ஒரு இடம். அப்போ எவ்வளோ வேகமாக உங்களுடைய அந்த பிரார்த்தனையை நீங்கள் சொல்கிறீங்களோ, உங்கள் ஆசைகளை நீங்கள் சொல்கிறீங்களோ, திரும்ப திரும்ப சொல்கிறீங்களோ, அந்த இடம் நிரம்பி உடனே அது வந்து கீழே வந்து நமக்கு செயலாக்கம் பெறுவதற்கான சக்தியை கொடுக்கிறது. அதனால தான் சொல்லுவாங்க, ஒரு மந்திரம் உருவேற்றணும் அப்படின்னா 1,00,000 தடவை வந்து நீங்கள் அதை வந்து ஜபிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு மந்திரத்துக்கே 1,00,000 முறை அப்படிங்கும் போது நம்முடைய ஆசைகளை செயலாக்கம் பெறுவதற்கு, கனவுகள் நினைவாவதற்கு எவ்வளோ தடவை நம்ம அதை திரும்ப திரும்ப சொல்லணும். நீங்கள் நினைக்கலாம், நான் ஒரு 10 நாள் சொல்லிட்டேன் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னா, இதில் தவறு கிடையாது. இந்த மெஷின் டிசைன் பட்ட இந்த வடிவத்தில் தவறு கிடையாது, நீங்கள் எழுதின தவறு கிடையாது, அதை நீங்கள் சொல்கிற விதத்தில் தவறு இருந்தது, அதனால் அது நடக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. அதையும் நான் சொல்லிடுறேன். அதனால் எவ்வளோ வேகமாக, எவ்வளோ பாசிட்டிவாக, இது எதிர்பார்த்து இன்றைக்கி நடந்துருச்சா, இன்றைக்கி நடந்துருமா அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம முயற்சியை செய்யணும். இது வந்து நான் முதலையே சொல்லிட்டேன், நம்ம கனவு, அதுக்கான வேலையை நம்ம செய்யணும். நம்ம கனவு நினைவேறணும்னா அதுக்கான முயற்சிகள், அதற்கான வேலையை நம்ம செய்யணும். இது வந்து ஒரு சப்போர்ட்டிங் எலிமெண்ட், ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டர். இது வந்து நமக்கு ஒரு துணை செய்யக்கூடிய ஒரு கருவியாக இந்த நம்ம சொல்கிற இதெல்லாமே நீங்கள் பண்ணாதான் அது ஜெயிக்கிறதுக்கு, வேகமாக ஜெயிச்சு வெற்றியை பெறுவதற்கான ஒரு வழிவகை செய்யக்கூடிய ஒரு பொருள் தான் இது. என்னால் கூடிய சீக்கிரமாகவே இது எனக்கு வந்துடும், நான் இதை வச்சுட்டேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. வச்சாச்சு, நம்ம செய்ய வேண்டியது செய்துகிட்டே இருக்கோம். அதுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்பேஸ் நிரம்பிடுச்சுன்னா திரும்பி அது கீழே தான் வரணும், வேறு எங்கேயும் போகாது. வரலன்னா இன்னும் அங்கே காலி இடம் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ வேகமாக இன்னும் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். இப்போது இதுதான் இதனுடைய வழிமுறை. ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த மாதிரியான
நம்ம ஆசைகள் ஒரு பொருளை நோக்கி நம்ம செய்யணும் அப்படின்னா வடக்கு. உறவு முறைகள், மகிழ்ச்சியான குடும்பம், ஒரு திருமணம் நடக்கணும், நல்ல கணவன் மனைவி இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும், இல்லை ஒரு குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னா அவங்க வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய திசை வந்து அதில் எழுதி நான் இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா கிழக்கு. குழந்தை பிறக்கணும், இந்த மாதிரியான நம்ம ரிலேஷன்ஷிப் சார்ந்த மனிதர்கள் சார்ந்த ஒரு நல்ல நண்பர்கள் அமையணும், அவங்க கூட இணக்கம் இருக்கணும், இதெல்லாம் நடைபெறணும், நமக்கு வந்து கைகூடணும் அப்படின்னா நாம் வந்து கிழக்கு நோக்கி இந்த விஷ் பிரமிடில் எழுதி வச்சு, முதல்ல உங்கள் பிரார்த்தனை இதில் எழுதணும் இல்லையா, அதை எழுதி வச்சு இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் உறவு முறைகளுக்கான ஒரு செயலாக்கம் பெறணும், உறவு ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது ஈஸ்ட், கிழக்கு. அதே மாதிரி நிறைய நிலபுலன்கள் வாங்கி நல்ல செல்வாக்கோடு ஞானம் பெறணும், அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னா நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது வெஸ்ட். ஞான மலர்ச்சி வரணும் அப்படின்னா வடக்கு சொல்லுவாங்க, ஆனால் மேற்கு பார்த்து செய்யும் பொழுது இது இன்னுமே வந்து சீக்கிரமாக கைகூடும். இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன திசைகள் தான். சரி, எனக்கு திசை வந்து மறந்துடுச்சுங்க, நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் நான் எங்கே உட்காருது அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிறது கன்ஃபியூஷனே வேண்டாம். நீங்கள் வடக்கு பார்த்து உட்காந்து எதை வேணால் சொல்லுங்கள், தவறு கிடையாது. முடிச்சுட்டு இதை உங்கள் ப்ரேயர் ஸ்பேஸில் வச்சுருங்க, இல்லை உங்கள் அலமாரியிலும் எங்கே வேணால் வச்சுடுங்க. இதை 2 வேளை நீங்கள் செய்யணும். காலை குளிச்சுட்டு வந்த உடனே நம்ம எப்படி விளக்கு போடுறோமோ அந்த மாதிரி இதை செய்யணும். அதே மாதிரி மாலை முடியாதவங்க இரவு படுக்கைக்கு போகும்போது கையில் எடுத்து வச்சு நல்ல இடது கை கீழே வலது கை மேலே வச்சு இந்த பிரார்த்தனையை நீங்கள் சொல்லிட்டு 7 to 21 முறை, இது குறைந்தபட்சம், இதை கையில் வச்சு சொல்லணும். அதே மாதிரி இதுக்குள்ளே இருக்கிறத வந்து நீங்கள் எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம். எவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுடைய அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த இடம் நிரம்புதோ அப்போ திரும்ப வேகமாக நமக்கு அது செயலாக்கம் பெறும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும் பொழுது நிறைய வெற்றிகளை இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றலோட சப்போர்ட்டோட நம்ம ஜெயிக்க முடியும். இது எங்கள் ஃபேமிலியில் எங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிற உண்மை. இதனால நிறைய சக்ஸஸ் நம்ம வச்சுருக்கோம். அதனால தான் நான் எடுத்தோடனே சொன்னேன் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நெறியில் நம்ம போகும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் உறுதி. நிறைய நம்மக்கிட்ட வர்ற கிளைண்ட்ஸுக்கு நம்ம இதை வந்து ப்ரமோட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கும் இதை வாங்கி அவங்கவுங்க ஆசைகளை நல்லா நிறைவேற்றிட்டு வராங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை கேட்கும் பொழுது. நீங்களும் இந்த விஷ் பிரமிடை வந்து உங்கள் வீட்டில் ஒரு பொருளாக வச்சு உங்களுடைய ஆசைகளையும் உங்களுடைய குறிக்கோளுக்கும் ஒரு துணையாக இதை நீங்கள் வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக சக்ஸஸ் உங்களை தேடி வரும். இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுக்கு முன்னாடி மான்சி வித்யா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட இணைந்திருக்கணும் அப்படின்னா எங்களுடைய வீடியோவை நீங்கள் வேகமாக பார்க்கணும், வெளிவரும்போது உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் வேறு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆச்சார்யா ஸ்ரீ வித்யா துர்கா. நன்றி, வணக்கம். Do subscribe to our YouTube channel and press the bell icon to never miss another update from Mansi Vidya.